லெமூரியா உலக தமிழ் ஆய்வு மையத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சி. லெமூரியா கண்டத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகளை ஒவ்வொன்றாக நம்ம வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில வாழ்தலே வழிபாடு என்பதை வலியுறுத்திய சிவபெருமான் அவர்கள்தான் ஆதி. அவர்களிலிருந்து தான், அந்த சுயம்பு லிங்கத்திலிருந்து தான் ஒவ்வொன்றும் தோன்றியது என்பதிலிருந்து ஆரம்பித்து நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் மொழியும் மூத்த மொழியாம் தமிழ் மொழி என்பதிலிருந்து மருத்துவம் முதல் கொண்டு எத்துறை சென்றாலும் அந்த இடத்தில் தமிழும் தமிழர்களும் நிலைத்திருப்பார்கள் என்பது உண்மையை நிலைநாட்டி, இப்போ அடுத்து நம்ம எந்த துறைக்குள்ள வருகிறோம் என்றால் ஜோதிடம், சாஸ்திரம், எண்கணிதம் இவற்றிலும் நிச்சயமாக நம்மளுடைய தொன்மை நிறைந்திருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நெல்லைக்கு வசந்தன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களை இங்க சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே ஜோதிடம் அப்படின்னா எதிர்காலத்தை கூறக்கூடியவர் என்று கூறுவார்கள். இப்பொழுது எங்களுக்காக நீங்கள் மறைக்கப்பட்ட காலத்தை பற்றி வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். லெமூரியா உலக தமிழ் ஆய்வு மையம், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? உலகத்தமிழ் ஆய்வு மையத்தின் சார்பாக அனைவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு சிறுவனிலிருந்தே தமிழ் பற்றி ஜாஸ்தி. அதான் செப்பு மொழி 18 உடையார். எல்லா லாங்குவேஜும் அதோட 18 செப்பு மொழி. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய ஒரு அமைப்பதற்கு உண்டு. அப்போ சொன்ன மாதிரி களவாணின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. களவாணி அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னட்டா, வாணியினுடைய களத்தில் வாதாடம் தான் களவாணி. வாணிகள் கல்விக்கு அரிசாருக்கு அவள் களத்தில் நம்ம வாதாடும் போது அது களவாணி. களவாணி கேட்டா அறிவர் கலந்துறவங்க, அறிவர் கலந்துறவங்க களவாணி. மற்றவங்களுக்கு களவாணி வருது. புத்தகம் காப்பி அடிப்பாங்க, கடனும் கடிப்பாங்க, அதான் களவாணி வருது. அப்போ இந்த 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 மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த நம்ம லெமூரியா கண்டம் பிரிவதற்கு காரணமாக இருந்தது கிரகங்கள். சூரியனிலிருந்து பிரியப்பட்ட கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களும் ராகுகேது என்ற நிழல் கிரகங்களும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்றன. உலகத்தினுடைய ஆய்வுக்கும் வளர்ச்சிக்கும் அழிவிற்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஒவ்வொரு அழிவுமே ஒரு நன்மையை போய் சேரும். ஒரு நன்மையில் கொண்டு தான் முடியும். எந்த இதுவுமே தவறு சொல்லணும், அழிவு நன்மையில் தான் முடியும். அப்போ இதில் எப்படின்னா தலையாய கிரகங்களாக 3 கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்தேன்னா அகத்தியர் தான் சொல்கிறார். அகத்தியர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, ஒரு 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 பொருள் உருவாகுவதற்கும் அழிவதற்கும் அழித்த பொருளை உருவாக்குவதற்கும் 3 கிரகங்கள் மெயினான கிரகங்களாக, முக்கியமான கிரகங்களாக வருது. சூரியன், செவ்வாய், சனி. உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் ரத்தத்தை குறிக்கி, சனி நரம்புகளை குறிக்கி, சூரியன் எறும்புகளை குறிக்கி. இந்த 3 கிரகம் தான் உலகத்தை ஆட்சி படைக்கும். இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு கொரோனாங்கிறது கூட இந்த 3 கிரகத்தினுடைய சேர்க்கை தான். இந்த 3 கிரகங்கள் எப்பமெல்லாம் இருக்குதோ அப்போலாம் உலகத்தில் அழிவுகள் ஏற்படும். இதை ஒரு புதிய பாடத்தை கற்பிக்கும். 1918ஆம் ஆண்டு மிதனத்திலே இந்த கிரக சேர்க்கைகள் வரும்பொழுது, அதாவது ஸ்பானிஷ் புழு அப்படிங்கிற ஒரு விவசாயம் தாக்கி நிறைய பேர் காலி வெடிச்சு அது மிதனத்தில் வரும்போது கடக ஆழியை நோக்கி வரும்பொழுது, அதே போன்று மகர ஆழியை நோக்கி வரும்போது தனுசில் வரும்பொழுது இந்த இந்த கொரோனாவை உருவாக்குச்சு. அப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும் பொழுது தான் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தி காட்டும். அப்போ இந்த கிரக சேர்க்கை என்னன்னு போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதான் உண்மையான மேட்ரு. சூரியன், செவ்வாய், சனி. சனி பார்த்தீங்கன்னா சளி பிடித்தோமாங்க. குளிர்ச்சிக்கு சனி அதிபதி. ஜுரம் அப்படின்னா ஜுரம் வந்துச்சுன்னா அது உஷ்ணத்துக்கு ஆகுதுன்னா சூரியன். மெடிசனுக்கு செவ்வாய். அப்போ இந்த 3 கிரகம் தான் அதுக்கு மருந்தாகவும் அமையுது. இந்த கிரகத்தினுடைய சேர்க்கைகளும் ரசாயன பொருட்களும் நீங்கள் மருந்தாக தயாரித்தால் கொரோனா விடுபடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம் தான். நிலத்துக்கு அதிபதி பூமி, வேம்புக்கு அதிபதி சனி, கஷாயத்துக்கு அதிபதி சூரியன். ஆக இந்த 2 தான் உள்ள பரிமாறிட்டே வந்துச்சு. இதில் என்னென்ன ரசாயன பொருட்கள் அடங்கியிருக்கோ இந்த ரசாயன பொருட்களை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா கொரோனாவை அழிக்கலாம். கொரோனா இல்லை, எந்த டிசீஸுமே அழிக்க ஒரு காரணமாக அமைக்கும். இந்த 3 கிரக சேர்க்கை தான் ஒரு ஆளுக்கு நம்ம கேன்சர் வரது காரணமாகும். இந்த கேன்சர் இந்த 3 கிரகத்தினுடைய இதை நம்ம பார்க்கும்போது மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இவ்வாறு இந்த கிரகத்தினுடைய பாதிப்புகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரிக்கடலில் விழுகிறது. எப்படி விழுது கேட்டிங்கன்னா, இந்த பூமி 21 டிகிரி சாய்ந்திருக்கு. இந்த 21 டிகிரி சாய்ந்திருக்கும் பொழுது அதனுடைய அது சாயக்கூடிய இடம் இந்து மகாசமுத்திரத்து பக்கத்தில் அந்த சாய்வு விழுது. அப்போ எங்கே ஒரு வாட்டர் குமியுதோ அங்கே ப்ரெஷர் ஏற்படும். அந்த ப்ரெஷர் ஏற்படுற நேரத்தில் அதாவது பள்ளத்தை நோக்கி தண்ணீர் பாய்ந்தது போல் இது எங்கே ஒரு ப்ரெஷர் ஏற்படுதோ அங்கே கிரகத்துடைய கதிர்வீச்சுகள் தாக்கும். அப்படி தாக்கி பிரிஞ்சது தான் இந்த லெமூரியா கண்டம். இந்த லெமூரியா கண்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ மடகாஸ்கர்,
ஆஸ்திரேலியா சுலோன் வரைக்கும் இது இருக்குது. இது பிரிஞ்சு இதெல்லாம் ஒட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பூமியுடைய தெரியும். அதே மாதிரி கிரகத்துடைய ஆதிக்கம் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்கா எடுத்தால் ஜூபிட்டருடைய ஆதிக்கத்தின் கீழ் வரும். ஜூபிட்டருடைய ஆதிக்கத்தின் வரும். அங்கே ஃபைனான்ஸ் நடமாட்டம் ஜாஸ்தி. யுனெஸ்கோவிலிருந்து பேங்க் வரைக்கும் அங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி எடுத்துக்கிட்டேன்னா சனி குளிர்ச்சிக்கு அதிபதி அண்டார்டிகா, சனி ஃபாரஸ்ட்டுக்கு அதிபதி ஆப்பிரிக்கா. அதுக்கு அடுத்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தை ஆட்டி படைத்தது லண்டன். சின்ன நாடு, இந்த உலகத்துக்கு புறமா ஆண்டுட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வருது. சந்திரன் சுக்கரனுடைய ஆதிக்கம் கலையும் நியாயமும் சிந்தனைகளும் கண்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சரௌண்டிங் நோக்கி வந்துட்டு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல செவ்வாய் 2 இடத்துல இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் நாடு வருது. அது செவ்வாயோட ஆதிக்கத்துக்கு கீழ் வருது. இது அப்போ இந்த உலகம் வந்து 12 தட்டுகளாக ஆகுது. இந்த 12 தட்டுகளில் வந்து நீங்கள் நேச்சர்கள் தாக்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் தாக்கும்போது பிரச்சனை இருக்கும். இப்பவும் அந்த கதிர்வீச்சு எங்கே உள்ளதோ அங்கே பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது உலகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாட்டு. இது எந்த கதிர்வீச்சு தாக்குதோ அந்த நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படலாம், புதிய யுக்திகள் ஏற்படலாம். இந்த கிரக நிலைகள் வரும்போது தான் புதிய மருந்து கண்டுபிடிக்கப்படும்னா சூரியன் செவ்வாய் என்னைக்கு சேருதோ அன்றைக்கி தான் புதிய மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ புதிய ஆளால் கண்டுபிடிச்சிருக்காங்க. எது ரியாலிட்டிங்க அப்புறம். ஆனால் அது கண்டுபிடிக்க அத்தனை வாய்ப்புகளையும் இந்த கிரக நிலை உருவாக்கி கொடுக்குது. அப்போ இதை எப்படி கொண்டாடுறாங்கட்டா சிவன் உருவாகினார். சிவன் உருவாகி பார்வதிக்கு உபதேசம் பண்ணுறாரு. சிவபார்வதி உபதேசம்னு இருக்குது. இதை வந்து எப்படி கேட்டால் அகத்தியர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அகத்தியர் மூலமாக இந்த ஜோதிட ஞானத்தின் தமிழையும் வெளிப்படுத்துகிறார். இது கட்டாயமாக இது இறைவனால் உருவாக்கப்பட்ட பாஷை. தமிழ் இந்த இறைவனால் உருவாக்கப்பட்டது. அது இறைவன் தமிழனை உருவாக்கின இடம் குமரி கண்டம், லெமுரியா கண்டம். அங்கிருந்தே பழவடி புறப்பட்டு இந்த தமிழ் உலகம் ஃபுல்லாக பரவி நிற்கும். அது ஆவணப்படுத்தப்படும் என்பதில் எந்த விதமான சம்மதம் இல்லை. நிச்சயமா நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் இன்றைக்கு கையில ஒரு சான்றோடு வந்தது மட்டும் இல்லாம இனி நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளுக்கான ஒரு ஆதாரமாகவும் இறைவனுடைய ஆசிகளோடு நிச்சயமா இந்த லெமூரியா கண்டத்தினுடைய மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வருவோம். யுனெஸ்கோ பயணம் வெற்றி பயணமாக அமையும் அப்படின்றது இறை சித்தமா கண்கூடாக எங்களுக்கு காண்பித்தீர்கள். மிக்க நன்றி ஐயா.